வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 22/4/2024 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி 21 ரிவ்யூன்னு பார்த்தோன்னா இந்த பி போர்டை மட்டும் 0வா அல்லது 5ஆ நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி டபுள்ஸ், திரும்ப ஒரு டபுள்ஸு. இன்றைக்கி ஒரு போராட்டத்திற்கு அப்படி தான் எடுக்கிறேன். இந்த ட்ராக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த ட்ராக்கில் இன்றைக்கி ஒரு நம்பராக கன்ஃபார்ம் நம்பர் கடைசியாக சொல்கிறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியர்ஸ், என்ன கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா டெய்லி சாட்டில் இந்த 8ஓட பவர் பி போர்டில் 3, ஒரு நாள் கழிச்சு 5க்கு பவர் 0க்கு பவரு, ஒரு நாள் கழிச்சு 1க்கு பவரு, ஒரு நாள் கழிச்சு இது ஆடுவானா, இது 4ஆவது டைம் வருது. ஸோ அப்போ 5ங்கிறது பி 5ங்கிறது சப்போர்ட்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதே இன்னொரு ஆட்டம் யோசிக்கிறது. இந்த 5 இங்கே பவரு ஏ போர்டு, ஒரு நாள் கழித்து எதுவும் மேட்ச் ஆகலை. இந்த 4க்கு 4 ஸ்ட்ரெயிட்டு. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா 1க்கு 6 பவரு, அடுத்து ஒரு நாள் மேட்ச் ஆகலை. 0க்கு 0 ஆடுவோன்னா பாருங்க. ஏன்னா 5க்கு பவரு, ஒரு நாள் கழித்து 4க்கு 4 அப்படியே ஸ்ட்ரெயிட்டு, பவரு ஸ்ட்ரெயிட்டு, பவரு ஸ்ட்ரெயிட்டு. அப்போ ஏபி அதில் ஏ போர்டு 0 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஏபி 0 5 அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு உங்களோட கணக்கில் இருக்குதா பாருங்கள். ஏன்னா இதில் இன்னொரு மாதிரியும் ஆடலாம். அந்த மாடல் நான் இப்போ இங்கேயே காட்டுறேன். 66 55 இப்போ அடுத்தடுத்து என்ன ஆடுவான். ஸோ 66 4 நீங்கள் காமனாக யோசிப்பீங்க. இதெல்லாம் ஏபியில் தான் சொல்கிறேன். இந்த பக்கம் 4 அப்படின்னு இருந்தால் அதை இந்த பக்கம் பிசியில் 4 ஆடுங்க. 4ஓட கட் நம்பர் 77. ஏன்னா 77 ஆடுவான். 4 எதிர்பார்த்து 77 ஆடுவான். நல்லா பாருங்கள். ஏபிசி குழப்பக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆடலாம். இல்லை இது ரெண்டையும் அப்படியே பார்த்தீங்கன்னா 6 5 6 5 ரெண்டையும் கூட்டினா 11. அதை ஏபியில் ஆடலாம் அல்லது பிசியில் இப்படி ஆடலாம் 11. இப்படி கூட ஆடுவாங்க. இனி 1 போர்டு 4 வரணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டால் 4 எடுத்து ஆடிடுங்க. ஸோ 4 இருக்கிறனால 4 எடுத்து ஆடிக்கிங்க. 7 என்னோடய கான்செப்டில் 7 அப்படின்னு தானே தெரியுது. பிசி டபுள்ஸ் நிறைய ஆனால் பிசி தான் டபுள்ஸ் ஆடணும். பிசி 7 பிசி 11 4 4 1ங்கிறது உள்ளார வேணால் இப்படி ஆடிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு. இது ஏபி, இது ரெண்டும் 1 2 3 பிசி. அது இல்லாமல் பி 5 சப்போர்ட்டில் ஏ 0 ஆப்ஷன் இருக்குது. ஏபி 0 5 அப்படியே ஆளான விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்து ஆடுறதுனா ஆடுங்க. ஸோ ஓகேங்களா? ஓகே, இது டெய்லி சார்ட்டோட கான்செப்ட்டு. வீக்லி சார்ட்டில் ரொம்ப அருமையான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அந்த கெஸ்ஸிங் நல்லா பாசிபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் இன்றைக்கி வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே தெரியுது. ஸோ நல்லா கவனிச்சுன்னா புரியும். இதில் தான் ஏபிசி கெஸ்ஸிங்கே இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் எடுக்க போகிறேன். ஸோ 5க்கு 5 ஒரு நாள் பெண்டிங் அடிக்கலை, சப்போர்ட் இல்லை. 3க்கு 3 ஒரு நாள் பெண்டிங்கு. 8க்கு 8. ஸோ பி போர்டு 8 அப்படிங்கிற ஆப்ஷனாக கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலான்ட்ருக்கேன். 3வது அரங்கனால ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ பி போர்டு 8 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கொடுக்க போகிறேன். அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா அதே பி போர்டுக்கு நல்லா இங்கேயும் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 833ல் 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0, 9 பவர் 4. ஸோ அப்போ பி போர்டு 4 இருக்குது. 4 8 அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. ரெண்டு பக்கமும் அப்படியே வி ஷேப்பில் இருக்குது. நல்லா பாருங்கள். 3க்கு 3 அல்லது 8க்கு 8. இங்கே 5க்கு பவர் இங்கே வந்துருக்குது. 9க்கு 4. இது வந்து 1 டே விட்டு 1 டே. 5க்கு 5, 3க்கு 3, 8க்கு 8. ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் 8 4ன்னு என்னோடய ஸ்ட்ராங்கில் இருக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிக்கா பாருங்கள். அது இல்லாமல் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் ஐடியாலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரி, ஓகேங்களா? ஏ பி போர்டை மட்டும் நீ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சி போர்டு. சி போர்டு பொறுத்த வரைக்கும் என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 நல்லா பார்த்துங்க. இந்த 1 அடிக்கும்போதெல்லாம் சென்டர் அடித்து அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் அடிக்கிறான். நல்லா பாருங்கள். இந்த சைடு போகிறான். ஏபிசி கிராஸ். இந்த 1 இருந்தால் இந்த 1 தான் க்ளோசிங் ஆகுது. இந்த 8 இருந்தால் இந்த 8 தான் க்ளோசிங் ஆகுது. இந்த 5 இருந்தால் அப்போ 5 தான் க்ளோசிங்காக வருமா பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 1 இருக்கும்போது
இங்கே சென்ட்ரு பி சி 1, இங்கே 8 இருக்கும்போது 8, இங்கே 3, இங்கே 8 சி க்ளோசிங், 5 0 5 சி க்ளோசிங். ஸோ அப்போ இந்த 3-4 ஆட்டத்தையும் கண்டினியூவாக பார்க்கும்போது ஏ இருக்கிறதே சியில் வருமா அப்படின்னா சி 5 வருமா பாருங்கள். ஓகேங்களா? ஓகே எஸ். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்னா 1 8 அப்படின்னா 1 8ன்னா இதுக்கு 7 அல்லது 2 காமன் 786 அல்லது 286. ஸோ 7ன்னு அதிகபட்சமே ஆடலாம். ஏன்னா 7 8 1 786 அப்படிங்கிற ஆட்டத்தை ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 7 2ங்கிறது மைண்டில் வச்சுக்க, இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இப்போ ஏ போர்டுக்கான ஆப்ஷன் வருவோம். சி போர்டு 5 7 முடிச்சிருக்கேன். இப்போ ஏ போர்டுக்கு அதே பாருங்கள், இங்கே இருக்குது 6 5 4. அப்போ சி போர்டு இங்கே 4 வருது. ஸோ அதான் சொன்னேன், 4 ஏதோ ஒரு கான்செப்டில் ஆடுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் 4 ஆடிடுங்க. இங்கே நான் வந்து 4 தனியாக தரேன். ஸோ 4 கொடுக்க மாட்டீங்க, இங்கே 6 5 4. இது வந்து உங்களோட ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ உங்களோட மைண்டில் அது பேசிக்காக யோசிக்குமே வந்துடும். அது உங்களோட ஆப்ஷனில் வச்சுறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பர்னு சில நம்பர் எழுதிருப்பேன் பாருங்க. இந்த 0 அது அடுத்த நாள் இங்கே பவரில் 5, இந்த 4 பவரில் 9, இந்த 2 பவரில் 7. அப்போ ஏ போர்டு 7 அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக கொடுக்குறேன். புரியுங்களா? ஸோ ஏ போர்டு 7 வருமா அப்படிங்கிற கொஞ்சம் பாருங்கள் நீங்களும். ஸோ ஓகே வியூவர்ஸ், இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். அப்படின்னா இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் அப்படின்னா 7க்கான ஆப்ஷன் அதிகபட்சமாக காட்டுறேன். 7 அப்படின்னு ஆடும்போது இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது அதனோட கட் நம்பர். 4க்கும் 7க்கும் கட் நம்பர் இதுதான். ஸோ 4ங்கிறது ஆப்ஷன். இது இல்லாமல் நான் சொல்லிட்டேன் 1 6 5யும் கூட்டினா 11. ஸோ 1 1 இது கான்செப்ட். ஆல் போர்டில் இன்றைக்கி சிங்கிள் ஆடினா 7 4. அதே ஆல் போர்டு 2 டிஜிட் என்ன ஆடலான்னு பார்த்தீங்கன்னா 77 75 11 44. ஸோ இந்த மாதிரி ஐடியாவை நான் காட்டுவேன். ஓகேங்களா? ஓகே. 3 டிஜிட்டுக்கு ஏ போர்டு 7ன்னு மட்டும் ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் சைபர் இந்த இடத்துல இருந்துச்சா உங்களோட கான்செப்டில் சைபர் எடுத்துக்கங்க. ஸோ ஏ போர்டு 7, பி போர்டு 8 78 74, சி போர்டு 5ன்னு வச்சுங்க, 5 5. அதே 787 747. அப்படியே 2 சி, அதாவது பிசியில் உங்களுக்கு டபுள்ஸ்னு வந்தால் 77 11 44. ஓகேங்களா? இதான் என்னோட கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பிடிச்சா எடுத்துங்க. ஸோ கன்ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனி ஒன் போர்டு கன்ஃபார்மாக 7 இருக்க அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.